வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருச்சியில் அரசு வேலைக்காக வசூலித்த லஞ்சப்பணம் 40 லட்சம் ரூபாயை சென்னைக்கு காரில் கொண்டு வந்த துணை ஆட்சியரை விழுப்புரத்தில் வளைத்து பிடித்திருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. விசாரணையில் தெரிய வந்தது என்ன? அரசு வேலைகளுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலித்த பணத்தை கட்டுக்கட்டாக காரில் எடுத்துச் சென்ற சரவணகுமார், இவரது வலது கையான ஓட்டுநர் மணி, இவர்கள் சிக்கிய நிலையில் லஞ்ச பணத்தை கொண்டு வரச் சொன்னது யார்? திருச்சி மாவட்ட துணை ஆட்சியரும் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலருமான சரவணகுமார் தனது காரில் பல லட்சம் ரூபாய் ரொக்க பணத்துடன் சென்னை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதுகுறித்து விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காரை மடக்கி பிடிக்கும்படி உத்தரவிட்டனர் அதிகாரிகள். இதையடுத்து விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன் தலைமையிலான போலீசார் விழுப்புரம் அருகே உள்ள கெடிலம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வந்த சரவணகுமாரின் காரை மறித்து நிறுத்தி அதிரடியாக சோதனை நடத்தினர். காரில் இருந்த பைகளில் கட்டுக்கட்டாக இருந்த ரொக்கப்பணம், பணம் என்னும் இயந்திரம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் மொத்தம் 40 லட்சம் ரூபாய் இந்த பைகளில் இருந்தது தெரிய வந்தது. சமையலர், காப்பாளர் உள்ளிட்ட பணி நியமனங்களுக்கும் பணியிட மாறுதலுக்கும் வசூலிக்கப்பட்ட லஞ்சப்பணம் என்பதை போலீசார் கண்டறிந்தனர். யார் இந்த சரவணகுமார்? லஞ்சப்பணத்தை யாருக்காக கொண்டு சென்றார்? திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே காட்டூரை சேர்ந்தவர் 53 வயதான சரவணகுமார். சேலத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலராக இருந்தபோது லஞ்சப்பணத்தில் குளித்தவர் என்கின்றனர் போலீசார். அவரது லஞ்ச வேட்டையில் துணை நின்றவர் ஓட்டுநர் மணி. ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதியில் காப்பாளர் பணியிட மாறுதல், சமையலர் காலி பணியிடங்கள் தான் இவர்களின் முக்கிய இலக்காக இருந்திருக்கிறது. காப்பாளர், சமையலர் பணியிட மாறுதலுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கியுள்ளனர். சமையலர் பணியிடத்திற்கு அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை வாங்கியுள்ளனர். இவர்களின் லஞ்ச வேட்டை சென்னை கோட்டை வரை எதிரொலிக்க சரவணகுமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதன்பின் தாட்கோவில் பணி வாங்கி அங்கிருந்து மீண்டும் திருச்சி ஆதிதிராவிட நலத்துறை அலுவலராக வந்துவிட்டார். திருச்சி வந்தவுடன் வழக்கம் போல லஞ்ச வேட்டையில் ஈடுபட்டுள்ளார் சரவணகுமார் என்கின்றனர் போலீசார். மேலும் ஆதிதிராவிடர் நல கட்டிடங்கள் கட்டும் பணியை தனக்கு வேண்டிய ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கி அதிலும் பணத்தை வாரி சுருட்டியதாக கூறப்படுகிறது. திருச்சியில் பணியில் சேர்ந்த 8 மாதங்களில் இவர் 80 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனது ஓட்டுநர் மணியின் மகனுக்கு அவர் படித்த பட்டப்படிப்பை விட குறைவாக காட்டி சமையலர் வேலை வாங்கி கொடுத்ததாகவும் தெரிகிறது. இதுகுறித்த தொடர் புகார்களின் அடிப்படையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் கடந்த 25ஆம் தேதி சரவணகுமாரை பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். ஓட்டுநர் மணியை விழுப்புரம் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்துள்ளனர். இதனால் தனது பணியிடை நீக்கத்தை ரத்து செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை காரில் எடுத்துக்கொண்டு சென்னை புறப்பட்டார் சரவணகுமார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழியில் ஓட்டுநர் மணியை பார்த்தவர் அவரையும் சேர்த்து கொண்டுள்ளார் என்கின்றனர் போலீசார். இப்படித்தான் சரவணகுமாரும் மணியும் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். லஞ்சப்பணம் 40 லட்சம் ரூபாய் பிடிபட்ட வழக்கில் முறையான விசாரணை நடந்தால் மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து சிக்கப் போவது யார்?